ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிரியேட்டிவ் சேனலில் ஹாஃப் ரோலில் இந்த கூடை எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கூடை பார்த்திங்கன்னா ரன்னிங் ஒயர் கூடையும் இல்லை, கிராஸ் கட் கூடையும் இல்லை. கொஞ்சம் புதுவிதமாக இந்த கூடையை பின்னி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இதை நான் பின்னி பார்த்துருக்கேன். நம்ம ஸ்டார் கூட பின்னுவோம் இல்லையா, அதே மாதிரி பின்ன போகிறோம். ஆனால் பாருங்கள், நார்மல் கூட மாதிரி இது நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி பின்னா கூட நல்லா வருதான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக ஹாஃப் ரோலில் வந்துட்டு பின்னியிருக்கேன். இதையே ஃப்யூச்சரில் டபுள் கலரில் ஒரு பெரிய கூடை எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கூடை பின்னுறதுக்கு டோட்டலாக 12 ஒயர், ஒரு ஒயரும் 6.25 அடி கட் பண்ணி வச்சுக்கோங்க போதும். பேஸ் பார்த்திங்கன்னா ஸ்கொயராக பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயர் மெத்தடில் பின்ன போகிறோம். கூடையோட சைடு வால் வந்துட்டு நமக்கு கிராஸ் டைப்பில் வரும். இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயர் அப்படின்றது ரோலோடு இருக்கும். இந்த ரன்னிங் ஒயரை 1 2 2.25 அடி எடுத்திருக்கேன். ஆனால் வந்துட்டு நீங்கள் 2.5 அடி எடுத்துக்கோங்க போதும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த கூட பின்னி பார்க்கறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு 1/4 அடி எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இப்போது எப்படி மடிக்கும்போது 2.25 அடி முன்பக்கமாகவும் ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்குது பின்பக்கமாகவும் மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்டில் இருக்கிறது கட் பண்ண ஒயர், 6.25 அடி கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயர். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடுறோம். ரன்னிங் ஒயர் இது இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி வைக்கணும். இந்த ஒயர் பின்பக்கம் இருக்கும். இந்த ஒயர் எடுத்து இந்த லூப்பில் போடணும். இப்போ போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணுங்கள். இதுதான் பாக்ஸ் நாட். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா 2.25 அடி விட்டோம் இல்லையா, அந்த ஒயர் இருக்கும். ரைட் சைடு ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்கிற ஒயர் இருக்கும். இது ரெண்டும் கட் பண்ண ஒயர். ஒரு ஒயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரில் மீதி 11 ஒயரையும் ஜாயின் பண்ணணும். நம்ம ரன்னிங் ஒயர் கூடைக்கு எப்படி பேஸ் போடுவோம், சேம் அதே மாதிரி போட போகிறோம். ஸ்கொயர் ஷேப்பில் போட போகிறோம். அந்த ஸ்கொயர் ஷேப்பை அப்படியே வந்துட்டு ஒரு நார்மல் பேஸ்கெட்டை நம்ம மாற்ற போகிறோம். இப்போ 2 ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி 3வது ஒயர் ஜாயின் பண்ணணும். பிகினருக்காக 4 ஒயர் மட்டும் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி மீதி எல்லா ஒயர்ஸையும் நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 3 ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி 4வது ஒயர் ஜாயின் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 ஒயர் ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு விட்டோம் இல்லையா 2.25 அடி, அதே மாதிரி ரைட் சைட்லேயும் விடணும். இது சைடு ஒயர் வந்துட்டு 2.25 அடி நான் விட்டுருக்கேன். ஆனால் வந்துட்டு நீங்கள் 2.5 அடி எடுத்துக்கோங்க போதும். இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயர் வச்சு சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 5 வரிசை, சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 6 வரிசை நம்ம பின்ன போகிறோம். டோட்டலாக 12 வரிசை பின்ன போகிறோம். அப்போ தான் வந்துட்டு பேஸ் வந்துட்டு நமக்கு ஸ்கொயராக கிடைக்கும். இப்போ 2வது வரிசை நம்ம பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு இந்த மாதிரி ரன்னிங் ஒயரை அளந்து விடணும். இப்போ இந்த அளவுக்கு ஒயரை விட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற இந்த ஒயரில் இருந்து ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி தான் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணுறது. இந்த ஒரு நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு விட்டோம் இல்லையா, அந்த ஒயர் வந்துட்டு அப் அண்ட் டவுன் இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் அப் அண்ட் டவுன் எதுவும் இல்லை, இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் இந்த எண்டு வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டு ரைட் சைடு எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயர் அளந்து கட் பண்ணணும். அவ்வளோதான். இதே மாதிரி தான் இந்த பேஸில் நம்ம 12 வரிசை போட போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் வர நியூ ஐடியா பேஸ்கெட்டுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். நகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு அதில் நிறைய நியூ ஐடியாஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். ஓகே, இப்போ இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் போடணும். எண்டு வரைக்கும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ரன்னிங் ஒயரை ரைட் சைடில் வந்துட்டு கட் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு வரிசையில் எவ்வளோ விட்டோ அதே அளவுக்கு ஒயர் அளந்து கட் பண்ணணும். நான் தெரியாமல் கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணுறது என்னால் காமிக்க முடியல. இப்போ இதே மாதிரி 3வது வரிசை நம்ம பின்ன போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு வரிசை போட்டோம் இல்லையா, இதுதான் சென்டர் அடையாளத்துக்காக இந்த இடத்துல ஒரு முடி போட்டிருக்கேன். இது எதுக்காக சென்டரில் இங்கே நான் முடி போடுறேன்னாக்கா, சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் எத்தனை வரிசை போடுறோமோ அதே மாதிரி சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் அத்தனை வரிசை நாம் போடணும். ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கமெண்ட்டில் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்துட்டு சென்டரில் ஒரு வரிசை போடுறோம், சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 5 வரிசை போட்டோன்னா சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 5 வரிசை போடணும். அந்த மாதிரி போட்டால் தான் ஒயர் ஈக்குவலாக இருக்கும். ஒரு வீடியோவில் வந்துட்டு நீங்கள் சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் ஒரு வரிசை எக்ஸ்ட்ரா போட சொல்கிறீங்க, அப்போ வந்துட்டு அப் அண்ட் டவுன் வராதான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. 4 சென்டிமீட்டர் வரைக்கும் கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் நமக்கு வரும். இந்த வீடியோவில் கூட பாருங்கள், சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 6 வரிசையும் சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 5 வரிசையும் நம்ம போடுறோம். ஒரு பக்கத்தில் வந்துட்டு ஒரு வரிசை எக்ஸ்ட்ரா போடுறோம். அந்த ஒரு வரிசையில் நமக்கு பெரிய டிஃப்ரெண்ட் எதுவும் வராது. நம்ம மறந்து போய் ஒரு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு 4-5 வரிசை பின்னிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அப் அண்ட் டவுன் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் சென்டர் அடையாளத்துக்காக இந்த மாதிரி நம்ம முடி போடுறது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3வது வரிசை எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயர் அப்படின்றது ரோலோடு இருக்கும். லெஃப்ட் சைடு எவ்வளோ ஒயர் விட்டோம் அதே அளவுக்கு ஒயர் அளந்து இந்த மாதிரி விடணும். இப்படி விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயர்லேருந்து நாட் போட ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஒரு நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு அப் அண்ட் டவுன் இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வரிசை மட்டும் பின்னி காமிக்கிறேன். இதே மாதிரி தான் இந்த பேஸ் ஃபுல்லாகவே எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிகினருக்காகவே ரொம்ப குட்டி குட்டி மினி பேஸ்கெட் வீடியோஸ்லாம் இருக்குது. ரொம்ப சின்னதாக வந்துட்டு பேஸ்கெட்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெரிய குடைகள்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டு முடிச்சுட்டு ரைட் சைடு எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயர் அளந்து கட் பண்ணணும். இதே மாதிரி சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 6 வரிசை போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 5 வரிசை நம்ம பின்னணும். இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்தில் 5 வரிசை பின்னணும். இந்த பக்கமும் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பக்கத்தில் 5 வரிசை பின்னி முடிச்சாச்சு. இப்போ டோட்டலாக வந்துட்டு நம்ம 12 வரிசை பின்னியிருக்கோம். அடையாளத்துக்காக போட்டோம் இல்லையா, அந்த முடியை வந்துட்டு பிரித்து விட்டுடலாம். இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் பின்னியிருக்கோம் இல்லையா, இது வந்துட்டு ஃபுல்லாக பேஸ்ன்னு சொல்ல முடியாது. இதில் பாதி நமக்கு சைட் வால் வந்துடும். இனி நமக்கு ரன்னிங் ஒயர் வேண்டாம். இந்த ஸ்கொயரை வந்துட்டு அப்படியே ஒரு குடையாக நம்ம மாற்ற போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கார்னரில் ஃபஸ்ட்டு ரெண்டு ஒயர் லெஃப்ட் சைடு ரைட் சைடு போகுது இல்லையா, அதை நம்ம கிராஸ் டைப்பில் நாட் போட போகிறோம். நாட் போட்டுட்டு லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட், ரைட்டு போகிற ஒயர் ரைட்டுன்னு பிடிச்சி நம்ம நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 2 ஒயரையும் பிடிச்சி இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். ரைட் சைடு 2 ஒயர் போகுது இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு 2 ஒயரை பிடிச்சி இங்கே நாட் போடுறோம். இதே மாதிரி லெஃப்ட் சைடு 2 ஒயர் போகுது இல்லையா, இதை பிடிச்சி இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். இனி நம்ம இந்த ஸ்டார் கூடை எப்படி பின்னுவோம் அந்த மாதிரி பின்ன போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக இந்த கூடையோட ஹைட் நமக்கு வந்துடும். நார்மல் பேஸ்கெட் மாதிரி நமக்கு ஷேப் கிடச்சிரும். இப்போ நாட் போட்டாச்சு. இப்போ சென்டரில் இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். லெஃப்ட் சைடு போட்ட நாட்டு, ரைட் சைடு போகிற நாட்டு, இது ரெண்டுத்தையும் இந்த இடத்துல ஒன்றா பிடிச்சி சென்டரில் இங்கே ஒரு நாட் போடுறோம். நாட் போட்டுட்டு இப்போ பாருங்கள், ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி ரைட் சைடு நம்ம நாட் போட்டு போகணும். இந்த கார்னரில் இருக்க இந்த ஒயர் வரைக்கும் நாட் போடணும். இப்போ இதே மாதிரி இந்த ஒயரை பிடிச்சி இந்த எண்டு வரைக்கும் நம்ம நாட் போடணும். இதே மாதிரி லெஃப்ட் சைடு போகிற இந்த 2 ஒயரை பிடிச்சி இந்த பக்கத்தில் நாட் போட்டு போகணும். அவ்வளோதான். இதே மாதிரி சென்டர் நாட் போடணும். சென்டர் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு போகிற ஒயர் லெஃப்ட்டு, ரைட் சைடு போகிற ஒயர் ரைட்டுன்னு பிடிச்சி நம்ம நாட் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கூடையோட ஷேப் நமக்கு வந்துடும். இதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட்லேயும் பின்னணும். இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் பின்னணும். 2 பக்கத்தில் மட்டும்தான் பின்னணும். இப்போ இதே மாதிரி அந்த கார்னர் வரைக்கும் நம்ம நாட் போடணும். இது வரைக்கும் பின்னி காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த கார்னர் வரைக்கும் நாட் போடுறத நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ஈஸியான ஸ்டெப்பில் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துட்டோன்னா வீடியோவை சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். உங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த கார்னர் வரைக்கும் பின்னி முடிச்சிட்டேன். இப்போ இதே மாதிரி இந்த ஒயரை பிடிச்சி இந்த கார்னர் வரைக்கும் பின்னணும். இப்போ இந்த எண்டு வரைக்கும் பின்றதை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இந்த குடைக்கு கைப்பிடி எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது. 3 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி போடுறதுன்ட்டு ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் பாருங்கள். அதில் எவ்வளோ மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கணும் அதே மெஷர்மெண்ட்டில் இதுக்கும் நீங்கள் கைப்பிடி போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், 2வது வரிசையும் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி இந்த 2 ஒயரை பிடிச்சி இந்த கார்னர் வரைக்கும் நம்ம லெஃப்ட் சைடு பின்னிட்டு போகிறோம். இந்த லெஃப்ட் சைடு பின்றதை உங்களுக்கு காமிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ரைட் சைடு எப்படி பின்னோம் அதே மாதிரி லெஃப்ட் சைடு பின்னணும். பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி கூடையோட ஆப்போசிட் சைடு நம்ம பின்ன போகிறோம். இப்படி திருப்பி இப்போ நம்ம எந்த பக்கம் பின்னோம் அதோட நேர் ஆப்போசிட் சைடில் இதே மாதிரி பின்னணும். ஓகேவா? சென்டர் நாட் போடணும். சென்டர் நாட் போட்டுட்டு லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட், ரைட்டு போகிற ஒயர் ரைட்டுன்னு பிடிச்சி நம்ம நாட் போடணும். இந்த மாதிரி நாட் போட்டு வந்தோம்னாக்கா இந்த கூடையோட ஷேப் நமக்கு கிடச்சிரும். இப்போ இந்த பக்கத்தில் எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு நாட்டில் போகிற 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டுறக்கூடாது. லெஃப்ட் சைடு போகிற 2 ஒயர், ரைட் சைடு போகிற 2 ஒயர் இந்த மாதிரி தனித்தனியாக பிடிச்சி கிராஸ் நாட் போடணும். இப்போ பாருங்கள், ரைட் சைடு இந்த மாதிரி நாட் போட்டாச்சு. இதே மாதிரி லெஃப்ட் சைடு இந்த 2 ஒயரை பிடிச்சி நாட் போடணும். இப்போ 2 நாட் போட்டாச்சு. இப்போ இந்த 2 நாட்க்கு நடுவில் இந்த இடத்துல ஒரு நாட் போடணும்.
இப்போ மொத்தம் நம்ம 3 நாட் போட்டிருக்கோம். 3 நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி ரைட் சைடு நாட் போடணும். லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு நாட் போடணும். இதே மாதிரி 6 வரிசை வரைக்கும் நம்ம நாட் போட போகிறோம். இப்போ இதே மாதிரி 2 பக்கத்துலேயும் 2 வரிசை பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். 2 பக்கத்துலேயும் 2 வரிசை பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் இந்த மாதிரி பின்னியாச்சு, ஆப்போசிட் சைட்லேயும் இந்த மாதிரி பின்னி முடிச்சாச்சு. இப்போ இது பார்க்குறதுக்கு ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கு இல்லையா, பார்க்குறதுக்கு ஒரு நார்மல் கூட மாதிரியே இல்லை. இப்போது இதே மாதிரி நம்ம 6 வரிசை பின்னி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நார்மல் கூடையோட ஷேப் நமக்கு கிடச்சிரும். இப்போ இதே மாதிரி பாருங்கள், சென்டரில் ஒரு நாட் போடுறோம். ஒரு நாட் போட்டுட்டு லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட்டு, ரைட்டு போகிற ஒயர் ரைட்டுன்னு பிடிச்சி நாட் போடணும். இப்போ நம்ம 3வது வரிசை பின்னிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதே மாதிரி இந்த கார்னர் வரைக்கும் பின்னணும். இந்த ஒயரை பிடிச்சி இந்த கார்னர் வரைக்கும் பின்னணும். ஃப்ரண்ட்டில் நம்ம எப்படி பின்னுறோமோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் பின்னணும். இதே மாதிரி 2 பக்கத்துலேயும் 6 வரிசை பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 6 வரிசை பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இங்கே கார்னர்லேருந்து 1 2 3 4 5 6 சென்டர் நாட் போட்டோம். சென்டர் நாட் போட்டுட்டு லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட்டு, ரைட்டு போகிற ஒயர் ரைட்டுன்னு நாட் போட்டிருக்கேன். இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் 6 வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னாக்கா, சைடில் இந்த கேப் இருக்கு இல்லையா, 6 ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல டைமண்ட் ஷேப் நம்ம பின்னணும். ஒரு பக்கத்தில் இந்த டைமண்ட் பின்னிட்டேன் பாருங்கள். பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைடு இன்னொரு டைமண்ட் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த பக்கம் ஷேப் இருக்குது இல்லையா, இதில் வந்துட்டு நம்ம டைமண்ட் பின்ன போகிறோம். 6 ஒயரை மட்டும் தான் நம்ம பிடிச்சி பின்னணும். ஏன்னா இந்த 6 ஒயர் மட்டும் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், மீதி ஒயர்லாம் சின்னதாக இருக்கும். அதை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். இப்போ ஃபஸ்ட்டு சென்டரில் இங்கே ஒரு நாட் போடுறோம். இப்போ இந்த நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு 5 நாட் போடணும், ரைட் சைடு 5 நாட் போடணும். அதுக்கு மேலே நாட் போடக்கூடாது. நம்ம ஸ்டார் கூடையில் எப்படி பின்னுவோம் அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். ஸ்டார் கூடையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேஸ்லேயும் வந்துட்டு ஸ்டாரோட ஷேப் நமக்கு தெரியும். இது வந்துட்டு நார்மல் கூடை மாதிரி நமக்கு இருக்கும். ஒரு நார்மலான ஒரு கூடை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரன்னிங் ஒயர் மெத்தடில் போடுவோம், அப்படி இல்லைனாக்கா கிராஸ் கட் மெத்தடில் போடுவோம். இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பின்னி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் பின்னி பார்த்துருக்கேன். இது நான் நினச்ச மாதிரியே வந்திருக்கு. ஆனால் இந்த கூடை வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கா இல்லை அழகாக இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்டர் நாட் போட்டோம். சென்டர் நாட் போட்டுட்டு ரைட் சைடு 5 நாட் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே போடக்கூடாது. இதே மாதிரி லெஃப்ட் சைடு 5 நாட் போடணும். இந்த 5 நாட் போடுறது நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இது 1, இது 2வது நாட் போட்டுட்ருக்கோம். இது 3, 4, 5. இப்போ லெஃப்ட் சைடு பாருங்கள் 5 நாட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், மறுபடியும் சென்டரில் ஒரு நாட் போடணும். நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு 4 நாட் போடுற மாதிரி வரும், ரைட் சைடு 4 நாட் போடுற மாதிரி வரும். அதுக்கு மேலே நம்மளால் நாட்டும் போட முடியாது. இதே மாதிரி ஒரு நாட் குறைஞ்சி ஃபைனலாக ஒரு நாட்டில் வந்துட்டு நமக்கு முடியும். ஃபர்ஸ்ட் டைம் கூட பின்னுறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் இந்த டைமண்ட் ஷேப் பின்னுறதை ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 4 நாட் போடணும். இப்போ ஒரு நாட் போட்டிருக்கோம். இது 2வது நாட்டு, இது 3, இது 4. இப்போ இந்த பக்கத்தில் 4 நாட் போட்டாச்சு. இதே மாதிரி லெஃப்ட் போகிற ஒயரை லெஃப்ட் சைடு 4 நாட் போடணும். 1 2 3, இது 4வது நாட்டு. அவ்வளோதான். இப்போ நம்ம 2 வரிசை பின்னி இருக்கோம். 2 பக்கத்துலேயும் பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ மறுபடியும் சென்டரில் ஒரு நாட் போடணும். இப்போ அடுத்து லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 3 நாட் மட்டும்தான் நம்மளால் போட முடியும். இப்போது ரைட் போகிற ஒயர் ரைட் பிடிச்சி 3 நாட் போடணும். 1 2 இது 3. இதே மாதிரி லெஃப்ட் போகிற ஒயரை லெஃப்ட் பிடிச்சி 3 நாட் போடணும். இந்த பக்கம் 3 நாட் போடுறத நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். 1
2, இது 3. இப்போ லெஃப்ட் சைடு 3 நாட் போட்டாச்சு. இப்போ மறுபடியும் சென்டரில் ஒரு நாட் போடணும். இந்த சென்டர் நாட் போட்டுட்டு ரைட் சைடு 2 நாட்டு, லெஃப்ட் சைடு 2 நாட் மட்டும்தான் நம்மளால் போட முடியும். அதுக்கு மேலே போடுறதுக்கு நமக்கு ஒயரும் இருக்காது. ரைட் சைடு பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் நாட் போடுறோம், இது செகண்ட் நாட், அவ்வளோதான். இதுக்கு மேலே நமக்கு போடுறதுக்கு அங்கே ஒயரும் இல்லை பாருங்கள். இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடு 2 நாட் போடணும். பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். இது பிகினருக்கான வீடியோ தான். இது பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். சப்போஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் 2 நாட் போட்டாச்சு. இப்போ சென்டரில் ஒரு நாட் போடுறோம். நாட் போட்டுட்டு ரைட் சைடில் ஒரு நாட் மட்டும்தான் நமக்கு போட முடியும். அதுக்கு மேலே போட முடியாது. அப்புறம் லெஃப்ட் சைடு ஒரு நாட் போடணும், அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி பாருங்கள், லெஃப்ட் சைடு ஒரு நாட் போடுறோம். இப்போ ஃபைனலாக சென்டரில் இங்கே ஒரு நாட் போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நியூ மாடல் பேஸ்கெட் இப்போ நம்ம பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபைனலாக இந்த எல்லா ஒயர்ஸையும் நம்ம உள்ளுக்குள்ளே ப்ளகின் பண்ண போகிறோம். நிறைய ஒயர்ஸ் இருக்கிறதுனால ப்ளகின் பண்ணுறதை சரியாக காமிக்க முடியாது. அதனால் பாருங்கள், எல்லா ஒயர்ஸையும் இந்த மாதிரி சொருகி முடிச்சிட்டேன். சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு ஷேப்பில் மட்டும் ஒயரை சொருகாமல் வச்சுருக்கேன். இப்போ ரைட் சைடு பார்த்தா மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஒயரை அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் மடித்து எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ சொருகி விடணும், அவ்வளோதான். ஒரே ஸ்ட்ரைட்டில் சொருகணும், மாற்றி மாற்றி அந்த ஹோலில் சொருக்கக்கூடாது. நல்லா இருக்காது உள்ளுக்குள்ளே ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஒரே ஸ்ட்ரைட்டில் சொருகணும். இப்போ லெஃப்ட் இருக்கிற இந்த ஒயரை ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்படி மடித்து ஒரே ஸ்ட்ரைட்டில் சொருகணும். இதே மாதிரி தான் எல்லா ஒயர்ஸையும் சொருகணும். ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டிங்கனாக்கா கூட பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு 4-5 நாட்டு வரைக்கும் நீங்கள் சொருகினாலே போதும். மீதி இருக்கிற ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 2 ஒயரை சொருகி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ரைட் போகிற ஒயர் லெஃப்ட் மடித்து சொருகணும், லெஃப்ட் போகிற ஒயரை ரைட்டு மடித்து இந்த மாதிரி சொருகி விடணும், அவ்வளோதான். இந்த கூடைக்கு நான் 4.5 அடியில் 3 ஒயர் எடுத்து உருட்டு கைப்பிடி பின்னியிருக்கேன். உங்களுக்கு உருட்டு கைப்பிடி எப்படி பின்னணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லோ கலரில் ஒரு ஹேண்டில் வீடியோ இருக்குது. ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை பாருங்கள். அப்புறம் நிறைய சகோதரிகள் டிஸ்கிரிப்ஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டைட்டில் இருக்குது இல்லையா, அந்த டைட்டிலை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அதுதான் டிஸ்கிரிப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக இந்த ஒயர்ஸ்லாம் எப்படி ப்ளகின் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. இப்போ இதே மாதிரி தான் எல்லா ஒயர்ஸையும் ப்ளகின் பண்ணணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஹாஃப் ரோலில் இந்த கூட போட்டதுனால கொஞ்சம் குட்டியாக வந்திருக்கு. பக்கத்தில் கோயிலுக்கு எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அதுக்கப்புறம் பால் பாக்கெட்லாம் வாங்கினோன்னாக்கா இந்த கூடையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கூடைக்கு ஹேண்டில் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகள்லேயும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.